Hello friends, welcome to Global Public Service Channel. இன்னைக்கு நம்ம இ-சேவையில் எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான இ-சேவைக்கான ஐடியா நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை நிறையா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஜாதி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ 101 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கான கேன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது மாதிரி சர்டிஃபிகேட் போட்டுதானே கேன் நம்பர் இருக்கும். ஜஸ்ட்டு அவங்க ஆதார் நம்பரை பார்த்து அப்படியே ஆதார் நம்பர்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை தான். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேன் நம்பர் வந்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே வந்து ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் நோ ரெக்கார்ட் ஃபோன் வந்தால் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எப்படி கேன் நம்பர் கிரியேட் பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேன் நம்பரில், அதாவது ஒரு மொபைல் நம்பரை வச்சு 5 தடவை தான் கேன் நம்பரை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு மொபைல் நம்பரை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் எடிட் கேன் கொடுத்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக கேன் டீல்ஸ்னு எடுத்துக்கும். நீங்கள் எதையுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது. அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ஃபாதர் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியான்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓசி மட்டும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. மீது எல்லா கம்யூனிட்டியுமே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாதர் கம்யூனிட்டி என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மதர் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, மதர் கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதரோட கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு எந்த கேஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாத. ஒரு சில ஸ்பெல்லிங்கால் தான் வந்து பார்த்தா கம்யூனிட்டியாக மாறும். ஸோ கம்யூனிட்டி என்னன்றதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆஸ் பர் டீல்ஸ் படி கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. இல்லை ஃபாதர் மதர் ரெண்டுமே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த குழந்தைக்கு அந்த கம்யூனிட்டியை கொடுத்துட்டு, ஸோ இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி அப்ளிகேன் கிட்ட ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அப்ளிகேஷன் டேரெக்டாக தாசில்தார்கிட்ட வந்து போயிடும். இதில் போயிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ் கொடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, டேரெக்டாக தாசில்தார்கிட்ட போஸ்டில் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா விஓ கிட்ட தான் அனுப்ப சொல்கிறாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் விஓ கிட்ட போகணும்னா நீங்கள் இதில் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. நான் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. நோ கொடுத்தா அப்ளை பண்ணால் தான் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ எஸ் கொடுக்காதீங்க, நோ வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 2 3ன்னு கொடுங்க, அல்லது வந்து பார்த்தா ஃபோட்டோ அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ளே இருக்கும். ஸோ பிக்சல் நீங்கள் கரெக்டாக ரிசீவ் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அதுக்கடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் அதில் போயிட்டு டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துரு. இல்லை ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆடு கொடுத்து ஆதார் கார்டு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். ஸோ திரும்ப நீங்கள் அதே எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்ற ஆப்ஷனே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அகைன் இதில் போயிட்டு நீங்கள் ஸ்மார்ட் கார்டு இருக்குது பாருங்கள், ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பல்சரி ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்த மூணாவதாக ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் கம்யூனிட்டி அல்லது மதர் கம்யூனிட்டி அல்லது சிப்ளிங்ஸ் கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் மதர் கம்யூனிட்டி வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபாதர் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது உங்கள் பிரதர் சிஸ்டர் கம்யூனிட்டி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் விஓஓ ஆர்ஐ கிட்ட போயிட்டு கம்யூனிட்டிக்கான ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டாரே அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள், அவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் தாளமாக வச்சுக்கலாம். ஸோ டிசி வைக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இனி ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடு கொடுத்து நீங்கள் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் ஜாதிக்கான ப்ரூஃப் அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த கஸ்டமர் கண்டிப்பாக சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்து அவர்கிட்ட சைன் வாங்கி ஸ்கேன் பண்ணி இதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சைன் வந்து வாங்கி தான் ஆகணும், மறந்துடாதீங்க. நீங்களே சைன் போட்டாதீங்க, கஸ்டமர்கிட்ட வந்து சைன் வாங்கிக்கோங்க. ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடு கொடுத்து அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே,
ஒன்ஸ் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கும். இதில் போய் நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும்னு கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 12 rupees வந்து பார்த்தா வேலிட் டேட் ஆகும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா பேமெண்ட் வந்து ஆகிட்டு உங்களுக்கான ரிசிப்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ரிசிப்ட்டை நீங்கள் வந்து பார்த்தா கஸ்டமர்கிட்ட வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்தாகணும். ஸோ இதான் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்டில் வந்து போய் சப்மிட்டட் இருக்குது பாருங்கள். சேவ்டு அப்ளிகேஷனில் போனாவே உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் காமிக்கும். சாரி, சப்மிட்டட் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து காமிக்கும். அதுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துலாம். சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஓ கிட்ட போகும், அதுக்கப்புறம் ஆர்ஏ, அதுக்கப்புறம் தாசார். இந்த மாதிரி வந்து பார்த்தா 3 பெரிய ஜாப் சர்டிஃபிகேட் போகும். SC/ST மட்டும் வந்து பார்த்தா டேரெக்டாக தாசார்ட் வரைக்கும் போகும். ஸோ மீதி நீங்கள் நார்மலாக BCM பேசினா டெப்டி தாஸ் வரைக்கும் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து போகும். ஓகே, அதேமாதிரி சேவ்டு அப்ளிகேஷனில் போனவே நீங்கள் ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் விட்டீங்கன்னா நீங்கள் சேவ்டு அப்ளிகேஷன் போய் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணாமல் விட்டால் நீங்கள் நாளைக்கு கூட போயிட்டு பே வந்து பண்ணிடலாம். அந்த மாதிரி சேவ்டு அப்ளிகேஷன் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படியே வந்து பார்த்தா சேவில் இருக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாப் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ECMI வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு ஜாப் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வந்து பார்த்தா டவுட்ஸுக்காக நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா அடுத்தடுத்து வந்து பார்த்தா ஒரு சர்டிஃபிகேட் குறித்து நான் வந்து வீடியோ மேக் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஜலைவனை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.